புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் உறுதி செய்யுமாறு செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினர் ஆலோசனைக் கூட்டம் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சில தினங்களுக்கு முன் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அதிரடியாக சோதனை செய்தனர். சோதனையில் 2 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலர் சிறைத்துறை ஐஜியிடம் சிறையில் ஜாமர் கருவி பொருத்தப்படும் அவ்வப்போது எவ்வாறு செல்போன் சிக்னல் கிடைக்கிறது என்றும் அதை சரி செய்யுமாறு அறிவுறுத்தினார். இதன் காரணமாக சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் தலைமையில் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினர் ஆலோசனைக் கூட்டம் புதுவை மத்திய சிறையில் நடைபெற்றது. சிறையில் செல்போன் சிக்னல் கிடைக்காத வண்ணம் டவர் கருவி அமைத்தும் அவ்வப்போது எவ்வாறு சிக்னல் வருகிறது என்று விளக்கம் கேட்டார். இதனால் சிறைத்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றமும் புதுவை அரசும் சிறைத்துறையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் செல்போன் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது எனவும் அவற்றை மீறி செல்போன் அலைவரிசையில் அதிகப்படுத்தும் நிறுவனங்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் செல்போன் அலைவரிசையானது காலாப்பட்டு மற்றும் சுனாமி குடியிருப்பு மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்வில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் கண்காணிப்பாளர்கள் பாஸ்கரன் உடனிருந்தனர்.